ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீ கேலிக்கர் சித்தரே நமோ நமக. தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி போற்றி போற்றி. வாழ்வது ஒரு முறை வாழட்டும் தலைமுறை. வெளிநாடு செல்லும் யோகம். வெளிநாடு செல்லும் யோகத்திற்கு வழி காட்டுவது 12ஆம் இடமும் ஜலராசிகளும் தான். லக்னத்திற்கு 12ஆம் இடம் அதிக வலுவடைந்து இருந்தாலும், பல கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் வெளிநாடு செல்வார்கள். லக்னாதிபதி 12இல் நின்று பலம் பெற்றாலும் வெளிநாடு செல்வார்கள். 12ஆம் இடம் அதிபதியோடு சனி சேர்ந்து பலம் பெற்றால் அயல்நாடு செல்வார்கள். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இங்கு தீய கிரகங்கள் இருந்து தீயரால் பார்க்கப்பட்டு கெட்டுவிட்டால் அவர்கள் குடும்பத்தில் இருக்க முடியாது. எனவே வெளிநாடு செல்வார்கள். 2ஆம் இடம் கெட்டவர்களும் வெளிநாடு செல்வார்கள். 12ஆம் இடம் அதிபதி 1, 5, 9 என்ற திரிகோண ராசிகளில் நின்று பலம் பெற்றால் வெளிநாடு செல்வார்கள். 8ஆம் இடம் அதிபதி 6, 8, 12இல் நின்று பலம் பெற்றாலும் பிறரிடம் வெறுத்து பிழப்புக்காக வெளிநாடு செல்வார்கள். உபய ராசிகள் என்பவை ஓடுகாலி ராசிகள், ஓரிடத்தில் நிலைக்காது. எனவே மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் லக்னமாக ராசி அமைந்தவர்கள் வெளிநாடு செல்ல அதிக வாய்ப்புடையவர்கள். ஜல ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், மீனம், மகரத்தின் பின்பாதி ஆகியவற்றில் லக்னமோ ராசியோ அல்லது கிரக வலு கூடியோ உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல நேரிடும். அல்லது பயணமாவது கடலை தாண்டி செல்லவோ நீர்நிலைகளை தாண்டி செல்லவோ சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். பார்த்துட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும்.